Hello friends, good morning. This is Manju Khanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். ஸோ மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம். டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா தினமும் கிராமர் பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ நீங்க இங்கிலீஷை வந்து ஈஸியா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எங்க வந்து நம்மளோட கிராமர் மிஸ்டேக்ஸ் நம்ம எங்க பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் தான் இது. இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இதுல ஃபுல்லா பார்த்து நீங்க எவ்ளோ கரெக்ட்டா நீங்க கரெக்ட் ஆன்ஸர நீங்க இது பண்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்ளோ நீங்க கரெக்ட்டா பண்றீங்களோ, அவ்ளோ வந்து உங்க இங்கிலீஷ் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். தினமும் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரீமெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் வந்தா எந்த மாதிரி வேர்ப் வரணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இத டென்சஸ்ல பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இங்க இருக்கும். நம்மளுக்கு ஒண்ணும் புதுசா இருக்க போறதில்ல. ஸோ வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நானே இத வந்து தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ராங். ஷி ஹேவ் 2 பிரதர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கோம். இங்க வந்து இங்க வந்து வேர்ப் தப்பு அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிருக்கு. நீங்க பார்த்தாவே தெரியும். ஹேவ் வந்து அண்டர்லைன்ல குடுத்திருக்கோம். சோ அப்ப அந்த வேர்ப் வந்து தப்பு. அப்ப அங்க ஹேவ்க்கு பதிலா என்ன வேர்ப் வரணும் அப்படிங்கறத நீங்க வந்து இங்க யோசிக்கணும் இப்ப. அப்ப அங்க என்ன வேர்ப் வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ அதான் வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரீமெண்ட். எந்த வேர்புக்கு எந்த சப்ஜெக்ட் வரணும் அப்படிங்கிறது தான். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஷி, இட் வந்துச்சுனாவே சிங்குலர் சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஹேஸ் அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு. சோ இந்த வந்து அதுவே சிங்குலர்ல வந்து நமக்கு ஆம், இஸ் ஆர் ஈஸ் வரும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். சோ இப்போ இங்க ஹேவ் இருக்கிறதுனால ஹேவ் ஃபார்ம் அல்லது ஆஸ் ஃபார்ம் தான் வரும் பிரசன்ட் டென்ஸ்ல. சோ அப்போ வந்து இங்க ஷி ஹேஸ் 2 பிரதர்ஸ். சோ இதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆன்சர் கரெக்ட்டா அப்படின்னு பார்க்கலாம் இப்ப. சோ கரெக்ட். ஷி ஹேஸ் 2 பிரதர்ஸ். அப்ப நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்தது போலாம். ரன்வீர் அண்ட் மன்வீர் லிவ்ஸ் இன் அமெரிக்கா. ஸோ லிவ்ஸ் அப்படிங்கிறது இங்க தப்பான வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்வீர் அண்ட் மன்வீர் அப்படிங்கிறது 2 பர்சன். ஸோ இது வந்து ப்ளூரல். ஸோ சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வர வேர்ப் வந்து சிங்குலர்ல இருக்கணும். சிங்குலர்லயும் அதாவது எஸ் சேர்ந்து வரக்கூடாது. சப்ஜெக்ட் ஷி, இட் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேர்ப் பிளஸ் எஸ் வரும். சோ இங்க வந்து மன்வீர் அப்படின்னு மட்டும் இருந்தா நம்ம வேர்ப் பிளஸ் எஸ் போடலாம். இங்க வந்து ரன்வீர் அண்ட் மன்வீர் வந்திருக்கிறதுனால இங்க தே அப்படின்னு சொல்லலாம். இது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து வேர்ப் பிளஸ் எஸ் வரக்கூடாது. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்வீர் அண்ட் மன்வீர் லிவ் இன் அமெரிக்கா. அதான் கரெக்ட் ஆன்சர். இப்ப பார்க்கலாம். சோ கரெக்ட் ஆன்சர் வந்து லிவ் தான். ரன்வீர் அண்ட் மன்வீர் லிவ் இன் அமெரிக்கா. சாரி. நெக்ஸ்ட், there is 10 apples in the basket. ஸோ இது வந்து ராங் சொல்லியிருக்கோம். ஏன் தேர் அப்படிங்கிறது சிங்குலரா அங்க வந்திருக்கேன்னு சொல்றோம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தாலுமே இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஸோ இப்போ அங்க ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம தேர் இஸ் 10 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது தப்பு. ஸோ தேர் அங்க இஸ்ஸுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல்ஸ் இது வந்துச்சுன்னா நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப தேர் ஆர் 10 ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட். அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க இப்ப ஆப்பிள்ஸ்னு இல்லாம தெர் இஸ் அன் ஆப்பிள், ஆப்பிள் ஒரே ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நம்ம தெர் இஸ் அன் ஆப்பிள் இன் த பேஸ்கெட் அப்படி சொல்லிக்கலாம். இங்க நிறைய இருக்கிறதுனால நம்ம ப்ளூரல் வேர்ப் நம்ம இங்க யூஸ் பண்றோம். there are 10 apples in the basket. இதான் வந்து கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது, everyone know that the sun rises in the east. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறது தப்பான வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு, அது ப்ளூரல் கிடையாது. ஸோ அது வந்து சிங்குலர் தான். அப்ப வந்து வெறும் நோ வரக்கூடாது. அப்ப வந்து verb plus s. Everyone knows that the sun rises in the
ஈஸ்ட். இதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஏன் வந்து எவ்ரி ஒன் வந்து சிங்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இருக்குது இல்லையா? எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எனி ஒன், எனிபடி, சம்ஒன், சம்படி இந்த மாதிரி வர ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து சிங்குலர் தான். இது எல்லாமே வந்து இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் இது எல்லாமே வந்தா நம்மளுக்கு சிங்குலர் தான். நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ப. So everyone knows that the sun rises in the east. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து கொஷின் ஃபார்மேஷன். கொஷின் கேட்கும்போது எப்படியெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ வென்ட் டு த டெம்பிள் எஸ்டர்டே. ஸோ வந்து நம்ம நீ வந்து கோயிலுக்கு போனியா நேத்து அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி சிலர் வந்து கொஷின் கேட்போம் நம்ம தெரியாதவங்க. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நேத்துன்றதுனால டிட் யூ கோ டு த டெம்பிள் எஸ்டர்டே. ஸோ யூ வென்ட் டு அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம. அதுக்கு பதிலா வந்து டிட் யூ கோ டு த டெம்பிள் எஸ்டர்டே அந்த மாதிரி கேட்கணும். அடுத்தது வேர் ஐ கேன் பை அ செல்போன் சார்ஜர். நான் வந்து எங்க செல்போன் சார்ஜர் வாங்க முடியும்னு கேட்குறோம். ஸோ இது வந்து தப்பு. ஐ கேனுக்கு பதிலா அங்க என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தி வரணும். வேர் கேன் ஐ பை அ செல்போன் சார்ஜர் அப்படின்னு தான் வரும். ஸோ ஐ கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது டு யூ நோ ஹூ இஸ் தட் விமன். உங்களுக்கு தெரியுமா யார் அந்த விமன் அப்படின்றது வந்து இங்க கொஷின். ஆனா வந்து இந்த ஃபார்மேட் வந்து தப்பு. இந்த மாதிரி நம்ம கேட்க கூடாது. இதுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்னா, டு யூ நோ ஹூ தட் விமன் இஸ் அப்படின்னு கேட்கணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டு யூ நோ ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தப்பு. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. டு யூ நோ ஹூ யூ ஆர். ஏன் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான இன்டைரக்ட் கொஷின்ஸ் நம்ம கேட்கும்போது அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் வேர்ட் வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்ப் ஏதாச்சும் இருந்தா வரும். அதுக்கு அடுத்தது மெயின் வேர்ப் வரும். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து கொஷின் வேர்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் தட் விமென் வந்திருக்கு. இஸ் வந்து ஆக்ஸிலரி வேர்ப். அதுக்கு அடுத்தது எந்த வேர்பும் கிடையாது. அதனால கொஷின் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்குன்னு சில ஃபார்மேட் இருக்கு. அதன்படி தான் நம்ம கொஷினை கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும் தான் அந்த கொஷின் வந்து கரெக்டான கொஷினா இருக்கும். ஸோ டு யூ நோ who that woman is. இதான் கொஷின் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டு நம்ம பழகிக்கலாம். அடுத்தது டென்சஸ். டென்சஸ்ல தான் நம்ம நெறைய தப்பு பண்ணுவோம். எந்த சமயத்துல எந்த டென்ஸ் யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் வொர்க்கிங் ஆஸ் அ டீச்சர். ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, நான் வந்து டீச்சரா வேலை செய்றேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆனா இது தப்பு. நம்ம எப்படி அத சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வொர்க் ஆஸ் அ டீச்சர். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷன் பத்தி சொல்லும்போதும், ஏதாச்சும் ஒரு பெர்மனன்ட் சிச்சுவேஷன பத்தி சொல்லும்போது, நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம சொல்லணும். ஸோ, இப்போ நம்மள யாராச்சும் ஏதோ கேட்குறாங்கன்னா, "எங்க ஒர்க் பண்றீங்க?" அப்படின்னா, "என்ன பண்றீங்க?" அப்படின்னா, "ஐ அம் வொர்க்கிங் ஆஸ் அ டீச்சர்" அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. "ஐ வொர்க் ஆஸ் அ டீச்சர்" நம்மளோட ப்ரொஃபஷன் பத்தி சொல்லும்போதும், அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பெர்மனன்ட் சிச்சுவேஷன பத்தி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். "நான் அங்க வாழ்றேன், இங்க வாழ்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் சொல்லணும். ஸோ, அப்போ வந்து "ஐ வொர்க் ஆஸ் அ டீச்சர்" தான் கரெக்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐ எம் வொர்க்கிங் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷோபா இஸ் லிவிங் இன் நியூ டெல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா, ஷோபா வந்து நியூ டெல்லியில வசிக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து தப்பு. ஏன்னா, இப்பதான் நான் சொன்னேன் நம்மளோட ப்ரொஃபஷனோ, நம்மளோட பெர்மனன்ட்டா ஒரு சிச்சுவேஷனோ, இல்ல நம்ம வசிக்கிற இடத்த பத்தி சொல்லும்போது, ஷோபா லிவ்ஸ் இன் நியூ டெல்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இஸ் லிவிங் அப்படிங்கிறது இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் ஃபார்ம் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஹேவிங் அ லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இது வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் ஐ அம் ஹேவிங் அ லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஐ ஹேவ் அ லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஷி இஸ் ரெகக்னைசிங் மீ.
இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஷி ரெகக்னைசஸ் மீ. இங்கேயும் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம சொல்லணும். ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லக்கூடாது. ஏன்னா, சில வேர்ப்ஸ்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ப. பார்த்தீங்கன்னா, திங்க் அப்படின்னு சொல்றது, ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்றதுலாம் நம்மளுடைய தாட், ஒப்பீனியன் எல்லாம் சொல்லும்போது நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ்ல ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஸ், பொசஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது, அப்ப வந்து ஹேவிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லக்கூடாது. அப்ப வந்து ஐ ஹேவ் அ லார்ஜ் ஃபேமிலி, ஐ ஹேவ் அ ஃபேமிலி, ஐ ஹேவ் எ ஸ்மால் ஃபேமிலி, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளோட சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷீலா இஸ் வொர்க்கிங் ஹியர் ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தப்பு. 3 வருஷமா அவங்க இங்க வேலை செய்றாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீலா ஹாஸ் பீன் வொர்க்கிங் ஹியர் ஃபார் 3 இயர்ஸ். நம்ம ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, அவங்க பாஸ்ட்ல ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவங்க இங்க தான் வேலை செய்றாங்க 3 வருஷமா அப்படின்னா, அப்ப வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். ஸோ அப்ப ஷீலா ஹாஸ் பீன் வொர்க்கிங் ஹியர் ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கடுத்தது we have been waiting for you since 2 hours அப்படிங்கிறது தப்பான சென்டென்ஸ். ஏன் அப்படி தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம 2 மணி நேரத்திலிருந்து வெயிட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. அப்போ வந்து we have been waiting for you for 2 hours அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்ஸ் இங்க வந்து யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் தப்பு. ஸோ we have been waiting for you for 2 hours அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாக்ட்டா வந்து டைம் சொல்றோம் இல்லையா? 2 மணி நேரமா உங்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம். எக்ஸாக்ட் நம்மளோட டியூரேஷன் சொல்றதுனால, அங்க வந்து நம்ப ஃபார் யூஸ் பண்றோம். சின்ஸ்க்கு பதிலா ஃபார் யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது உமா went to the market and buy some vegetables yesterday. ஸோ இதுல க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, yesterday அப்படின்னாவே அது நேத்துன்னு ஆயிடுச்சு. அப்ப இது பாஸ்ட் டென்ஸ். அப்ப முதல் ஃபார்ம்ல உமா went to the marketல பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பை வந்து பிரசன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப வந்து தப்பு. அப்ப பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்னாவே வேர்ப் எப்படி இருக்கணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஸோ அப்ப வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உமா went to the market and bought some vegetables yesterday. ஸோ நேத்து அப்படின்னாவே verb எல்லாமே past tenseல நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, I have graduated from college in 2012. ஸோ இங்க வந்து have graduated தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I graduated from college in 2012. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் வந்து நம்ம சொல்லும்போது, அதுவும் அந்த டைமோட சொல்லும்போது அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்ப முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து அங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படிதான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணா அது தப்பு. ஸோ 2012 இருந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்ப முடிஞ்சிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் டைமையும் வச்சு சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படிதான் யூஸ் பண்ணணும். கிராஜுவேட்டட் அதான் கரெக்ட். ஸோ ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் இன் 2012. அடுத்த எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சென்ட் யூ அன் இமெயில் எஸ்டர்டே. ஸோ நேத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அங்க வந்து ஆவ் சென்ட் அப்படிங்கிறது தப்பு. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ சென்ட் யூ அன் இமெயில் எஸ்டர்டே. ஸோ நேத்து நான் வந்து உனக்கு மெயில் சென்ட் பண்ணேன் அப்படின்றது. அப்ப ஆவ் சென்ட் அங்க வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நேத்து அப்படிங்கறதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டிப்பா வராது. ஸோ சிம்பிள் பாஸ்ட் தான் அங்க நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, we didn't receive the package yet. ஸோ we didn't receive அப்படிங்கிறது இங்க தப்புன்னு சொல்லியிருக்கோம். நாங்க வந்து இன்னும் பேக்கேஜ் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னு. அதுக்கு என்ன கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we haven't received the package yet. ஸோ இன்னும் வரைக்கும் இப்போ இன்னமும் அதை ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்து நம்ம haven't தான் யூஸ் பண்ணணும். didn't யூஸ் பண்ணக்கூடாது. didn't அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ இன்னமும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னமும் நம்ம அந்த பேக்கேஜை ரிசீவ் பண்ணல. ஸோ அப்போ வந்து நம்ம didn't யூஸ் பண்ணக்கூடாது. haven't அதான் யூஸ் பண்ணணும். ஸோ have not அப்படிங்கிறத நம்ம வந்து haven't அப்படின்னு சொல்றோம். அடுத்தது I come and see you in your office tomorrow. ஸோ tomorrow அப்படின்னாவே நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம I come அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நாளைக்கு அப்படிங்கிற ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, I will come and see you in your office tomorrow. I will come அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்ட்.
அடுத்தது, "We will get married on the 8th of September." ஸோ வந்து 8th ஆஃப் செப்டம்பர் வந்து நாங்க மேரேஜ் ஆகப்போகுது. மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து இங்க "வி வில் கெட் மேரிட்" அப்படின்னு சொல்றது தப்பு. அத எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வி ஆர் கெட்டிங் மேரிட் ஆன் த 8th ஆஃப் செப்டம்பர்." ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். வில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டா எடுக்கிற டெசிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அத கண்டிப்பா செய்ய போறோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம கோயிங் டூ அப்படின்னு நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ்ல சொல்றோம்னு பார்த்திருக்கோம். அதான் வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். "வி ஆர் கெட்டிங் மேரிட் ஆன் த 8th ஆஃப் செப்டம்பர்" அப்படின்னு சொல்லலாம். "வி ஆர் கோயிங் டூ கெட் மேரிட் ஆன் த 8th ஆஃப் செப்டம்பர்" சொல்லலாம். ஆனா "வி வில் கெட் மேரிட்" அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. ஸோ இதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் வந்து வில்கம் சொல்லியிருக்கோம். இங்க வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான் இது கண்டிப்பா நடக்க போறது. அது மாரி இந்த அரேஞ்ச்மென்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து கோயிங் டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ "வி ஆர் கெட்டிங் மேரிட் ஆன் த 8th ஆஃப் செப்டம்பர்" தான் கரெக்ட். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த மிஸ்டேக்ஸஸ். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். இல்ல நமக்கு வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணீங்க சென்டென்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணா தான் நாங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.